அவங்க தரப்பில் வந்து 5 நாள் நீதிமன்ற காவல் கேட்டு கஸ்டடி கேட்டு எடுத்த பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து எங்கள் தரப்பில் வந்து ஏற்கனவே ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு விசாரிச்சிட்டிங்க, முன்னால் கூப்பிடும்போது விசாரிச்சிட்டிங்க, இதில் விசாரிக்கிறதுக்கான எந்த வித இதுவுமே இல்லை, ஆவணங்கள்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு விஷயத்தை நாங்கள் சொல்லியிருந்தோம். அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து மேலும் நாங்கள் எஸ்ஐடி புதுசாக மாறி இருக்கிறதுனால நாங்கள் விசாரிக்கிறோம். முன்னதிகாரிகள் எல்லாம் விசாரிச்சது நான் எங்கள் தரப்பில் கேட்டது, முன்னதிகாரிகள் விசாரிச்சு உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்கல்ல, அது என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டோம். ஆனால் அவங்க வந்து அதெல்லாம் எது பொருட்படுத்தாமல் மேலும் எங்களுக்கு 5 நாள் தேவைப்படுது, எங்களுக்கு வந்து இந்த சிசிடிவி கேமரா இது சம்மந்தமாக விசாரிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் தரப்பு ஸ்ட்ராங்கான அப்ஜெக்ஷன் சொன்னோம். மேலும் எங்களை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிற விஷயத்தையும் எடுத்து சொன்னோம். இருந்த போதிலும் அதாவது இந்த இருக்கிற சூழ்நிலையில் ஒரு 2 நாள் கேட்டு அனுமதி கொடுத்துருக்காரு. ஜட்ஜி 2 நாள் கொடுத்து கஸ்டடி கொடுத்துருக்காரு, எடுத்திருக்காங்க. மேலும் வந்து நான் சட்டத்தில் நீதிமன்றத்தில் மூலயமா நாங்கள் என்ன சந்திக்கணுமோ சந்திக்க தயாராக இருக்கிறோம். இல்லை எஸ்ஐடி விசாரிக்கிறதுனால தான் மெயினான காரணம், புதுசாக வந்து விசாரணை குழு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் கேட்டிருக்காங்க. அதை வந்து நாங்கள் முழுசாக இது பண்ணியிருக்கிறோம், அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்குறோம். அதை வாங்கிட்டு 2 நாள் கொடுத்துருக்காங்க. அது விசாரணைக்கு பிறகு தான் தெரியும். சரிப்பா, இடையில வந்து நீங்க போய் சந்திக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்களா? வழக்கறிஞர்கள் சந்திக்கலாம் நீதிபதி சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் எந்தவித காயப்படுத்தக்கூடாது, துன்பப்படுத்தக்கூடாது, அவர் கட்டாயப்படுத்தக்கூடாது, மெடிக்கல் எக்ஸ்கியூஸ் எல்லாமே கொடுத்துருக்கணும். மெடிக்கலில் வந்து இப்போ அவர் டேப்லெட் சாப்பிட்டுருக்காரு, அதுக்கான ப்ரிஃபரன்ஸ் பண்ணி கொடுக்கணும். இடையில மருத்துவமனைக்கு போகணும்னு சொன்னார்னா உடனே அனுமதிக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. உறவினர்களோ வழக்கறிஞர்களோ இடையில சந்திக்கிறதுக்கான கண்டிஷனாக அதை அவரோட ஆர்டர்லேயே போட்டிருக்காரு.